ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ மணக்க மணக்க சுவையான ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரசம் தானே, ரசம் செய்கிறது கஷ்டமான்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லா நாளும் நாம் செய்கிற ரசம் மணமாக சுவையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காதுங்க. ஏன்னா ஒரு நாள் ரசம் நல்லாயிருக்கும், ஒரு நாள் சொதப்பிடுங்க. அந்த மாதிரி சொதப்பல் இல்லாமல் நான் சொல்கிற அளவோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ரசம் மணமாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கணுங்க, 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணுங்க, 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கணுங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க, ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது ரசம் மணமாக இருக்க உதவுங்க. அதை நம்ம அரைச்சிடணுங்க, கொரன்னு தான் அரைக்கணும். அதோட ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 தக்காளி எடுத்துக்கலாங்க. தக்காளி எடுத்து நல்லா கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், அந்த மேல் தோல்லாம் கழுண்டு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சோடனே அதை தனியாக எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட வேணாங்க, ரசத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த புளியை நான் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாங்க. புளி தண்ணி உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு கொஞ்சம் அப்படியே கையில் அப்படியே பிசைஞ்சு விடலாங்க. எப்பயுமே அந்த புளி தண்ணியில் அந்த கொத்தமல்லி இலையை பிசைஞ்சு விடும்போது அந்த மணமே தனி தாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தாளிக்கலாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க, காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். முழுசாக கூட போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பவுடரை போட்டு மிதமான சூட்டில் லைட்டாக வறுக்கணுங்க. இதே சூடு அதிகமாக இருந்தால் கரிஞ்சிடும், அப்போ ரசம் டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. அதனால் மிதமான சூட்டில் வறுக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து அதையும் ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாங்க. ரசம் அப்படியே லைட்டாக கொதி வரும்போதே நம்ம இறக்கிடணுங்க. கொதி அதிகமாக தான் டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் ரசம் கொதிக்கிறதுக்கு லைட்டாக கொதி வரும்போதே இறக்கிடலாங்க.